நண்பர்களே வணக்கங்க. சனி கெட்டவரா பார்க்கலாங்களா? பொதுவா 7.5 சனி, அஷ்டம சனி இப்படின்னு சனியுடைய பயம் மக்களிடையே ரொம்ப கொட்டி கிடக்குதுங்க. சனி நல்லவரா கெட்டவரா? ஐயோ, சனி மகாதசை ஆரம்பிச்சிருச்சுப்பா, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுப்பா, அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சுப்பா, என்ன பரிகாரம், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பயப்படுறது இயல்பான ஒரு விஷயங்க. சனியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. சனியை மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகமும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. பொதுவா சனி பகவான் ஒரு நீதிமான். அவர் என்ன செய்வார்? ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கில் வச்சு அவருடைய திசையில கஷ்டமோ லாபமோ செய்வாருங்க. கஷ்டத்தை கொடுத்துறாருன்னு வச்சுங்க, அந்த கஷ்டத்துல இருந்து போகும்போது நல்ல பலனையும் கொடுத்துருவாருங்க. அதனால சனியை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியத்தை விட்டுடுங்க. மேலும் இந்த சனி பகவான் ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டத்துல மாற்றம் அடைவாருங்க. இந்த 12 ராசிகளையும் அவர் கடக்கிறதுக்கு 30 வருஷ காலம் எடுத்துக்குவாருங்க. பொதுவா ஒரு 12 ராசிகளும் கடக்கிறதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்குவாருங்க. பொதுவா ஒருத்தருக்கு சனி கெட்ட ஆதிபத்தியம் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்க, ஐயோ நம்மளுக்கு கெட்ட நேரம் வந்துடுச்சுப்பா, கெட்ட ஆதிபத்தியத்துக்கு சனி ஆதிபத்தியம் ஆயிட்டாரு, இனி நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்கும் போதோ பகை பெறும் போதோ கண்டிப்பா தன்னுடைய பலனை வாரி வழங்குவாருங்க. இதத்தான் சொல்லுவாங்க பெரியவங்க, கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. அந்த வகையில சனி பகவான் அந்த நேரங்கள்ல நன்மையை செய்துடுவாருங்க. இது சனி பகவானுக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா கிரகங்களுக்கும் உண்டு இந்த நிலை. ஆகையினால சனி பகவானை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 30 வயசுல வரக்கூடிய சனி மங்கு சனி, 60 வயசுல வரக்கூடிய சனி பொங்கு சனி, 90 வயசுல வரக்கூடிய சனி மரண சனி அப்படின்னு 3 விதமா நம்ம சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சனி பகவான் ஒருத்தரை உயர்த்துவதும் அடிமட்டத்துக்கு எடுத்துட்டு போவதும் செய்வாருங்க. ஆனாலும் சனி பகவான் பொதுவாக அற்புதமான ஒரு கிரகங்க, ஆயுள் காரகங்க. அவருடைய அருள் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதுங்க. எனவே அன்பர்களே, சனிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத எளிமையா சொல்றேன், கேட்டுங்க. ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குதுன்னு வச்சுங்க, என்ன செய்யலாம் ஐயா அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ளாடி சனி ஓரை நடக்குங்க. அந்த சனி ஓரையில ஒரு புது அகில வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அதுல நல்லெண்ணெய் போட்டு கருப்பு துணியில எள் கொஞ்சம் சேர்த்து, நவகிரகத்துல முருகருக்கு எப்படி மயில் வாகனம் இருக்கோ அந்த மாதிரி சனீஸ்வரனுக்கு காகம் இருக்குங்க பக்கத்துல. அந்த காகத்தாண்ட நீங்க அகில் விளக்க வச்சுட்டு அந்த அகில்ல கருப்பு எள் சின்ன மூட்டையை கட்டி அதுல போட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு வடக்கு பார்த்த மாதிரி தீபத்தை ஏத்துங்க. கற்பூரத்தை கொளுத்திட்டு சனியுடைய கவசத்தை சொல்லுங்க. ஓம் காகத் பஜாய வித்மிகே கட்ய அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. 9 சனிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. செய்துட்ட பிறகு இந்த காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ளாடி நீங்க
சனீஸ்வரனுக்கு தீபம் ஏத்திட்டு வணங்கிட்டு போறீங்க. போன பிறகு என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போன பிறகு சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொன்னா காகங்க. நம்ம எள் கலந்த தயிர் சாதத்தை ஒரு கவளம் அந்த காகத்துக்கு வைக்கணுங்க. இந்த மாதிரி 9 வாரம் செய்து முடிச்சிடுங்க. 10வது வாரத்துல நீங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரோட்ல போகக்கூடிய ஒரு நபருக்கு அப்படின்னு சொன்னா சாதாரண நபர் இல்லைங்க, இந்த ரோட்ல போகக்கூடிய ஒரு துறவிக்கு, அதுவும் கால் ஊனமுற்ற அல்லது கை கால் ஊனமுற்ற அந்த துறவிக்கு நீங்க சனியினுடைய நீல கலரான ஒரு துண்டு அல்லது டவல் இதை ஏதோ ஒன்று கொடுத்து அவருக்கு ஒரு வேளை டிஃபனோ அல்லது சாதமோ கொடுத்து அவருக்கு நம்மளால முடிந்த ஒரு தானம், ஒரு 50 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமா உங்களுக்கு விலகும் என்பது உறுதிபட என்னால சொல்ல முடியுங்க. நன்றி, வணக்கம்.